பாடிக்கிட்டு இருக்கிறீங்க? ஊஞ்சல் ஆடினா தான் எனக்கு உபாயம் வரும், குதிரையில் ஆடினா தான் ஐடியா வரும். அனாசி 4 விதத்துல வேலை செய்யும், நான் 2 விதத்துல வேலை செய்வேன். ஒண்ணு இடுப்புல கத்தி, இன்னொன்னு மண்டையில புத்தி. டேய் அட வர. சர்தாயா, உன் பேச்சுக்கு எப்ப மறு பேச்சு பேசியிருக்கேன் சொல்லு. ஆனா முனீர்கான், நடக்க போற மகாநாட்டு பந்தல்ல பாம் வைக்கிறதுக்கு நீ சொல்ற ரேட்டு ஒத்து வராது. 3 மாசத்துக்கு முன்னாடி ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ்ல பாம் வச்சதுக்கு 25 லட்சம் கொடுத்தேன். எனக்கு என்ன மிஞ்சிச்சு? அலைச்சல அசதியும் தான். லாஸ்ட்ல இருக்க பார்த்து போட்டு கொடு முனீர். என் பிள்ளைக்கு 5 மிட்டாய் வாங்க கூட வாசனை இல்லாம இருக்கேன். ரேட்டை ரைஸ் பண்ண. ஓகே, 1 crore. பணத்தால வந்ததுல நட்பு, நாம சேர்ந்தா செய்வோம் நிறைய தப்பு. பரதேசிங்களா, ஆயுதங்களை வேன்ல கொண்டு போய் குடுவாஞ்சேரி காட்டேஜ்ல இறக்கிடுங்க. நாங்க ஆபீஸ்ல இருக்கோம், வேலை முடிஞ்ச உடனே போன் பண்ணுங்க. வா முனீர். पान पराग पान मसाला पान पराग पान मसाला पान पराग पान मसाला पान पराग पान मसाला ஐயோ எஸ்பி சார் என் கவலையை மறக்கிறதுக்கு நான் பாடிக்கிட்டு இருக்கிறேங்க
அந்த பொன்ராஜ் எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. அந்த எஸ்ஐ வேற நம்ம ஆளுங்களை எல்லாரும் புடிச்சிட்டான். அது மட்டும் இல்ல, அவ இருக்கால உன் பொண்டாட்டி போட்டோ எடுத்துட்டா. நல்ல சமயத்துல அந்த அமைச்சர் ஏதோ ஆபரேஷன் பண்ணணும்னு அமெரிக்கா போயிட்டாரு. அதுக்கு இப்ப என்ன செய்யலாம்? ராம ராம ஜெய ராம பராக்கிரம ராவண சம்ஹர ரணதீரா அப்படின்னு பஜனை பண்ணலாம். வெக்க இல்லாம என்கிட்டயே என்ன செய்யலான்னு கேக்குறிய? போயா போய் உன் பொண்டாட்டி போட்டோ நியூஸையும் பேப்பர்ல கொடுக்கறதுக்கு முன்னாடி அதையெல்லாம் கிழிச்சு போடு. ஏய், புருஷனை பிரிஞ்சு வாழற உனக்கு நெத்தியில பொட்டு எதுக்குடி? புருஷன் மட்டும் வேணாம், தாலி மட்டும் வேணுமா உனக்கு? ஏய், பிள்ளைங்களோட ஸ்கூல் சர்டிபிகேட்ல அப்பான்னு என் பேரை இனிமே எழுதாத. லைட்ட படியா. சொல்லு சொல்லு, அந்த முனீர் கான் எங்க இருக்கான்? ஆதி மூலத்துக்கு உங்களுக்கு என்ன கனெக்ஷன் சொல்லு. சார், ரேணுகாமா ஃபோன் பண்றாங்க, உங்க கூட அவசரமா பேசணுமா? இவங்களை எல்லாம் செல்ல போடு. ஹலோ, இதோ வர. நடந்ததெல்லாம் ஒரு ரிப்போர்ட் எழுதி கொடுங்க. அந்த எஸ்பி விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். நடந்ததுக்கு என்னையும் பிள்ளைகளையும் தவிர வேற சாட்சிகளே இல்ல. கோர்ட்டுக்கு சாட்சிகள் தேவை. தம் மேல உள்ள காழ்ப்புணர்ச்சியில நாங்க பொய் சொல்றோம், அவன் கோர்ட்டை நம்ப வச்சிடுவான். தலை நிமிந்து அவனும், தலை குனிஞ்சு நானும் கோர்ட்டு படியில இறங்க வேண்டி வரும். அந்த செல்ல இருந்தவங்க என்னன்னாங்க சொல்லுங்கயா, என்னன்னாங்க? சார், எஸ்பி சார் வந்து ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாரு. எஸ்பி சார் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு போனாரா? உயிரை பணைய வச்சு நான் அவங்களை அரெஸ்ட் பண்ணி எஃப்ஐஆர் எழுதி உள்ள வச்சதுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணி கூட்டு போ. அவன் யாரு? எஃப்ஐஆரை கிழிச்சுட்டார் சார். ஹோம் மினிஸ்டர் ரெக்கமெண்டேஷன் எங்க வாயை மூடிட்டார். எஸ்ஐ சார் வர வரைக்கும் பொறுங்கன்னு சொன்னோம். ஆஃப்டர் ஆல் அவன் எஸ்ஐ, நான் எஸ்பின்னு சொல்லி என் கண்ணத்தை ஒஷ்டாரு சார். மெய்தான் சார், பேமானித்தனமா திட்டாரு. நம்ம குப்பத்துல கூட அப்படி திட்ட மாட்டாங்க. கெட்ட கெட்ட வார்த்தைங்க எங்களுக்கு அசிங்கமா பூச்சி. இப்ப என்ன பண்ணலாம்? ஒரு வேலை செய்யலாமா? அந்த செல்லி ஓபன் பண்ணி அவங்களை வெளியே அனுப்பு சார். அனுப்பியா? அனுப்புங்கற. அனுப்பியா? அனுப்பு சொல்றேன்ல. அலே ஜி சார். நீ என்ன செய்யறன்னா அவங்க எஃப்ஐஆர் எடுத்துப்பா. அச்சா சார், போங்கடா. வணக்கம் சார். என்னைய தப்பு செஞ்ச? பஸ் ஸ்டாண்ட்ல பாக்கெட் அடிச்சேன் சார். இவன் நம்ம எஸ்பி கார்டு நல்லவையா? போங்க எல்லாரும் போங்க, ஹாப்பியா சிரிச்சுக்கிட்டே போங்க. போங்க. நில்ற சார். இப்ப ஏதோ கோபத்துல இருக்கே, இவாளெல்லாம் லாக்கப்ல இருந்து விட்டுறது நியாயமா? எஸ்பி சார் மட்டும் அவங்கள அழைச்சிட்டு போனது நியாயமா? ஐயர, தேசத்தை முழுங்கினவங்களே விட்டதுக்கு அப்புறம் இவங்களை வச்சுக்கணுமா? இன்னும் ஏன் நிக்கிறீங்க? போங்க 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 போங்க, ஹாப்பியா போங்க. ஓகே ஓகே ஓகே. ஒன்னட்டோ, அந்த துப்பாக்கிகளை கொண்டு வந்து உள்ள பீரோல வைங்கயா, வைங்கயா. அந்த ஜன்னல் கதவை சாத்தியா? ஃபைல் எல்லாம் க்ளோஸ் பண்ணுங்க. இன்னைக்கு ஸ்டேஷனுக்கு லீவ் விடுறேன், ஹாலிடே. எஸ், லெட்ஸ் ஆல் என்ஜாய். கம் ஆன் கம் ஆன் கம் ஆன், டைம் இல்ல, சீக்கிரமா வாங்க வாங்க வாங்க. டூராட்டோ, ஆலி, ஐரே எல்லாம் வெளில வாங்க. லீவுன்னு சொல்றேன்ல, ஜாலியா போய் என்ஜாய் பண்ணலாம் எங்கயாவது. அப்பா பாப்பா 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 பாப்பா. வாட்? எஸ்ஐ விஜய் போலீஸ் ஸ்டேஷன் லாக் பண்ணிட்டானா? கைதிங்களை விட்டுட்டானா? வேர் இஸ் ஹி நவ? கிரிக்கெட் விளையாட்டு இருக்கானா?
அல்லாஹ் அக்பர் 5 பைசா ரப்பர் போட்டானே கவாஸ்கர் அடிச்சானே 6 எஸ்ஐ விஜய் வந்த பந்த விக்கெட்ல படவிடாம தடுத்து ஆவக்காய் தின்ன அசாருதீன் ஆட்டம், கத்திரிக்காய் தின்ன கபில் தேவ் ஆட்டம், வெங்காயத்தை தின்ன வெங் சர்க்கார் ஆட்டம், பவுண்டரி அடிக்கிறார் பவுண்டரி அடிக்கிறார் பவுண்டரி அடிக்கிறார். ஏய், என்ன கை நீளுது? வேர்வையை தொடச்சேன். அடே அபிஷ்டு, பந்த கண்ட இடத்துல தேய்க்காதடா. ஒன்னும் பரவாயில்லப்பா, பெரிய பெரிய ஆளுங்களாம் இங்கதான் தேய்க்கிறாங்க. சைலன்ஸ். ஆலி அழகாக ஓடி வருகிறார், பந்தை வீசுகிறார். விஜய் மட்டையால் அடித்து விட்டார். அருமையாக போகிற பந்து, சூப்பர் கேட்ச். குட் மார்னிங் சார். பியூட்டிஃபுல் கேட்ச் சார். நீங்க பிடிக்கலனா பந்து பவுண்டரி தாண்டி இருக்கும். ஸ்டேஷனை லாக் பண்ணிட்டு இங்க என்ன ரன்னிங்கும் பவுண்டரியும்? என்ன பண்ணணுங்கிறீங்க சார்? எஸ்பி சார் வந்து 6 அடிச்சாரு. நானும் கான்ஸ்டபிள்ஸும் க்ளீன் போல்டு. ஸ்டேஷன் டக் அவுட். அதனால தான் நாங்க ஸ்டேஷனுக்கு அவுட். என்னையா நீ சொல்ற? இந்தியன் கிரிக்கெட் டீம் மேல சத்தியம் சார். தேசத்தை நாசம் பண்றதுக்கு பிளான் பண்ண குண்டர்களை அசாருதீன் பந்த கேட்ச் பண்ண மாதிரி கைது பண்ண சார். நிஜமா சொல்லணும்னா டெண்டுல்கர் பால் அடிக்கிற மாதிரி அடிச்சு நொறுக்கினேன் சார். ஆனா சார், நான் ஸ்டேஷன்ல இல்லாத சமயம் பார்த்து திருடம் மாதிரி வந்திருக்காரு சார் இந்த எஸ்பி. இவங்க பாவம் கான்ஸ்டபிள்ஸ். எஸ்பின்னா பயம். அதுக்காக செல்ல ஓபன் பண்ணிருக்காங்க. அப்படி இருந்து கேட்டிருக்காங்க சார், எஸ்ஐ சார் வந்தா என்ன சொல்றதுன்னு. ஆஃப்டர் ஆல் அவன் எஸ்ஐடா, நான் எஸ்பி டான் இருக்கார் சார். அதோட ஹோம் மினிஸ்டர் ரெக்கமெண்டேஷன் ஃபினிஷிங் டச் வேற கொடுத்துருக்கா சார். அதேதான். அந்த 4 பேரையும் கூட்டிட்டு தப்பிச்சிட்டாரு சார். அதுக்காக எஸ்பி மேல இருக்கிற கோவத்துல மத்த கைதிகளை எல்லாம் நீயே வெளியில விட்டுறதா? எதிர்பார்த்தேன் சார் நீங்க இப்படி கேட்பீங்கன்னு. கோபத்துல நான் உங்களை விடல சார். உயிர் மேல உள்ள ஆசை. பசு பயிரை மெஞ்சா கண்ணுக்குட்டி சும்மா இருக்குமா? எஸ்பி எப்படியோ எஸ்ஐயும் அப்படியே. கரெக்ட் காமெண்ட்ரி. இந்த கிரிக்கெட் டீமுக்கும் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஏதோ ஒரு ஒத்துமை இருக்கு சார். இந்த பேட் இருக்குல்ல சார், இது அரசியல்வாதி. இந்த பவுலர் ரவுடிங்க. இந்த பந்து நாம, அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட். இது இருக்கே, ரவுடிங்க வீசுனா அரசியல்வாதிங்க இழுத்து ஓங்கி அடிப்பாங்க. அவங்களுக்கு ரன் கிடைக்கும், செஞ்சிருப்பாங்க. நமக்கு தண்டனை கிடைக்கும், டிரான்ஸ்ஃபர். இந்த கஷ்டம்லாம் எதுக்குன்னு ஸ்டேஷனை இழுத்து முடிட்டு ஹாப்பியா கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கோம். ஆனா சாவி மட்டும் பத்திரமா இருக்கு சார். விஜய், இதெல்லாம் எங்கிட்ட சொல்லிருக்கலாமே. சொல்ல விடுவாங்களா சார்? உங்க அப்பாயின்மெண்ட் கிடைக்கணுமே. ஆஃப்டர் ஆல் எஸ்ஐ. சாரி சார், உங்களுக்கு தெரியணும் தான் இப்படி செஞ்சேன். கற்பூரம் காட்டினா வராத பிள்ளையாரு குட்டி கும்பிட்டா வந்துட்டு வரான். விஜய், நடந்த சம்பவத்துக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். என் சீனியாரிட்டியை விட உன் சின்சியாரிட்டி தான் இந்த சொசைட்டிக்கு மிகவும் அவசியம். இந்த இன்சிடென்ட் பத்தி நானே என்கொயரி பண்றேன். நீ போய் ஸ்டேஷன் ஓபன் பண்ணு. எஸ் சார். தேங்க்யூ மேடம். 28 முத்தம் கொடுத்துட்டீங்க.